ஏதோ இன்னைக்கு நீங்க டாக்டர்ஸ், இன்னைக்கு நீங்க இன்ஜினியர்ஸ், இன்னைக்கு நீங்க ஒரு தொழிலதிபர், இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பளம் அதெல்லாம் பரலோகம் பார்க்கல. உங்களை வச்சு பரலோகம் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கு. அந்த நேரத்தை உங்களை கொண்டு செய்யும் போது இதை விட்டுட்டு வானா விட்டு வந்துடணும், அவ்வளவுதான். செய்யினா செய். உன்னை ராஜாவாக்குறது எதுக்காக? நான் அன்னைக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவதற்காக. இன்னைக்கு உன்னை எதுக்கு நான் அமலேக்கரை கொல்ல சொல்றேன்? ஏதோ இன்னைக்கு அவனுக்கு எனக்கு உள்ள பிரச்சனைக்கு இல்ல, இது 100, 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை. அதை நிறைவேற்றுகிற மனுஷனை உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுவிசேஷத்தின் பாதையில உங்களை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்று சில ஆத்மாக்களை வைத்திருக்கும் பொழுது இன்னைக்கு உங்களை கத்தர் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சு சுவிசேஷம் சொல்லுனா, இல்ல எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, ஓவர் டைம் இருக்கு, இன்னைக்கு நான் போனா கொஞ்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு 6000 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துல போட்டது. அது உங்களால செய்ய முடியாமல் போகிறது. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? யாரை வச்சும் அந்த ஆத்மாவை ரட்சித்துருவார். ஏன்னா கணக்கு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது, ஆனால் நீ தள்ளிவிடப்படுவாய்.